ஹலோ. வணக்கம் மோகன்னா. வணக்கம் வணக்கம். இன்னொரு நல்லா 5 மினிட்ஸு. 5 மினிட்ஸு. ஆமாம்மா, நானும் ஒரு 5 மினிட். வந்துடுறேன். வந்துடுறேன். இப்போ எனக்கு மறந்துட்டேன், அலாரம் வச்சு எடுத்தேன். சரி, ஓகே இந்த ஒரு ஓகே. 5 மினிட்ஸ் வந்து. வாங்க வாங்க ஓகே வாங்க, ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ம். ஓகே, அனைவருக்கும் பழைய வணக்கம். ஸோ இந்த வகுப்பு வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மிக முக்கியமான வகுப்பு. என்னன்னா ரைடரை பற்றி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் மட்டும் மாதிரி கடவுளுக்கான ஒரு லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. ரைடர்ஸ் மிக முக்கியமானது. ஸோ பிபிடி அனுப்புகிறேன், சொல்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுதான் என்னோட இது வேண்டுகோள். ஸோ என்ன சொல்ல வர்றதுன்னா, ரைடர்ஸ்ல மொத்தம் வந்து அஹ், 5 ரைடர் இருந்துச்சு. மொத்தம் 5 ரைடர்ல வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் ஒன்று இருந்துச்சு, இருக்கு. ஆக்சிடென்டல் இந்த டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஏடிடிபி இருக்கு. பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் ரைடர், டேர்ம் ரைடர், மொத்தம் 4 ரைடர். ஆக்சுவலா மொத்தம் 5 ரைடர் இருந்துச்சு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஒரு ரைடர் இருந்துச்சு. அது இப்போ 1/10/2024 பின்னாடி வந்த 7 சீரீஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை வந்து எடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா, நம்மளோட கம்பெனி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து தனியா ஒரு போர்ட்ஃபோலியோ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது சிஐஆரை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இருக்கிற ரைடர்ஸ்ல இந்த 4 ரைடரும் மிக முக்கியமான ரைடர். இந்த 4 ரைடரும் நம்மளுக்கு எந்தெந்த வகையில யூஸ் ஆகும், என்னென்ன பாலிசிகளுக்கு இதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத செகண்ட் செஷன்ல கவனிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த 4 ரைடரையும் நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு கிளாஸ் உடைய சாராம்சம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பேரும் சொல்றது வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் சொல்லுவோம். இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடருக்கான என்ன கண்டிஷன் அப்படின்னு மட்டும் முதல்ல பார்க்கலாம். இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 18 வயதை நிறைவு செய்திருக்கணும். மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 65 வயசு. அதாவது 65 வயசு மீன்ஸ் நம்ம ஜீவன் உற்சவல வந்து 65 வயசு. அதாவது பேசிக் கண்டிஷன் சேம் பிளான்ல வந்து எந்த வயசு வரை கொடுப்பாங்களோ அது வரை கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய மேக்சிமம் வந்து டீச்சிங் இயர்ஸ் வந்து 70 இயர்ஸ், அதை நம்ம கடைசியா சொல்லுவோம். ஸோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, மினிமம் சம்ம சூடு வந்து 20,000 கொடுத்தா கூட போதும். ஒரு பாலிசியில 2 லட்சம் ரூபாய்க்கு இப்ப நம்ம பாலிசி போடுறோம், மினிமமே 2 lakhs பாலிசி போடுறோம்னா 2 லட்சம் ரூபா தான் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் அல்ல. மினிமம் சம்மசும் 20,000 ரூபா கூட போட்டுக்கலாம், அல்லது ஈக்குவலா போட்டுக்கலாம், அல்லது ஒரு டைம் போட்டுக்கலாம், 2 டைமும் போட்டுக்கலாம். இந்த டைம் இப்போ மேக்சிமம் 3 டைம்ஸ் வரையும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சர்க்குலர்ல வந்திருக்கு. மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 1 கோடி கொடுக்கலாம். ஏபி அண்ட் ஏடிடிபி ரைடர் மேக்சிமம் 1 கோடி வரை கொடுக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000 போட்டிருக்கோம். இந்த மல்டிபிள் ஆஃப் 5,000 எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜீவன் ஆனந்த் பாலிசி ஒரு
மினிமமே அது வந்து சம்மர் வந்து 2 lakhs தான். நம்ம மினிமம் சம்மர் பற்றியே பேசுவோம். 2 lakhsக்கு நீங்க இந்த பாலிசியை எடுத்தீங்கன்னா மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சம்மசூர்ல அதாவது 2 லட்சம் ரூபாயில அதிகபட்சமா 6 லட்சம் வரையும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இப்ப 1/10/2024 பின்னாடி கொடுக்கலாம். இது இன்பில்ட்டா வந்திருக்கு. இன்பில்ட் மீன்ஸ் இது இருக்கு, தேவைப்பட்டா நீங்க 3 டைம் வரையும் கூட கொடுத்து கொள்ளலாம். ஆனா நான் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு நான் பாலிசி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வந்து எடுக்காமலும் இருக்கலாம், எனக்கு வேணாலும் சொல்லிடலாம். இது இன்னொரு கண்டிஷனும் ஒன்று இருக்கு. மினிமம் சம்மசோடு 20,000 அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எனக்கு வேணாம்னு சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் 1 கோடியை தாண்டிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுட்டு எனக்கு 20,000 ரூபாய் எடுக்கலாம், 21,000 எடுக்க முடியாது, 1000 மடங்குகள் எடுக்க முடியாது. 2 லட்சம் ரூபாய்க்கு பேசிக் சம்மசோடு ஜீவன் ஆனது கொடுத்துட்டு 20,000க்கு எடுக்கலாம், 25,000, 30,000, 35,000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000 தான் இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா ஒரு கண்டிஷன். ஆனா நம்ம யாரும் இப்படி மினிமம் சம்மசோடு போட்டு கொடுத்து பழக்கம் அல்ல. இன்கேஸ் ஆஃப் நம்ம பெரிய கேஸ் கொடுத்து பெரிய பெரிய பாலிசிகள் கொடுத்து 1 கோடிக்கு மேல போயிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம 5-6 பாலிசி வச்சிருந்துருப்பாரு. பட் 1 கோடி ரூபாய்க்கு மேல போன பின்னாடி அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆன பின்னாடி நமக்கு எவ்வளவு பேஸ் கம்மியா இருக்குன்னு பார்ப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கோ 80 லட்சம் ரூபாய்க்கோ நம்ம பாலிசி போட்டிருந்தோம். இன்கேஸ் ஆஃப் இடையில வந்து அந்த பாலிசியில 1 கோடி போட்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி ஆன பின்னாடி நம்மளுக்கு வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பை எப்படி ஃபுல் பண்ணலாம்னா, தேவைப்படுற பாலிசிகளுக்கு நம்ம ஒரு மினிமம் சம்மசோடு 20,000 குறைச்சு கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப 25,000, 30,000, 35,000 அது மாதிரி கூட நம்ம ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதான் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடருடைய சாராம்சம். மேக்சிமம் 3 டைம்ஸ் ஆஃப் சம்மசோடு வச்சுக்கலாம். அதாவது ஜீவனானது 2 லட்சம் போட்டா 6 லட்சமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேணாம் சார், 2 லட்சம் மட்டும் போதும் சார் அப்படின்னு நினைச்சா கூட ஆக்சிடென்ட் பெனிஃபிட் 1 டைம் பேசிக் சம்மசோடு எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து பாலிசி எடுத்திருக்கேன், எனக்கு வந்து 4 டைம் இருந்தா 2 டைம்ஸ் இருந்தா போதும், 4 lakhs வரை எனக்கு இருந்தா போதும்னு நினைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேசிக் கண்டிஷன் பேசிக் சம்மசோடு எடுத்துக்கலாம், 2 டைம்ஸும் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 3 டைம்ஸும் அளவு பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம், ஜீவனானது பாலிசியோ இல்லை என்டோமெண்ட் பாலிசியோ 18 வயதுக்கு மேல யார் யாருக்கு நம்ம பாலிசி எடுத்துக்கிறோமோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம். ஆனா கொடுக்கணும்னு கட்டாயமும் இல்லை. எனக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் பாலிசி எடுக்கிறப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்கலாம். எப்ப வேணாலும் இடையில நீங்க ஆட் பண்ணிக்கலாம், எனி டைம் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து மினிமம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் பேயிங் டைம், அதாவது பணம் செலுத்தும் காலம் வந்து 5 வருடம் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரை வந்து நம்ம இன்பில்ட் கொடுக்க முடியும். இதுதான் முக்கியமான சாராம்சம். இன்னொரு பெரிய விஷயம் கேட்டுங்க, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடு எப்ப அப்ளை ஆகும் அப்படின்னா பிரீமியம் செலுத்தும் காலத்திற்கு மட்டுமே இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் ஜீவனானத்துல 15 வருஷம் போடுவோம், என்டோமெண்ட்ல 15 வருஷம் போடுவோம். இது எல்லாம் அது மாதிரி மைக்ரோ பட்ஜெட்ல வந்து பாலிசி போடுவோம். டேர்முக்கு வரையும் பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு மட்டும்தான் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வந்து அப்ளிகபிள் ஆகும். டேர்ம் ஃபுல்லா ஆகிறது வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்ல வராது. அதனால நீங்க எந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்தாலும் என்டோமெண்ட் பாலிசிக்கு ஜீவனானது பாலிசிக்கு இந்த டேர்ம் முடிஞ்சா அதோட எல்லா பிரீமியமும் கட்டணும். இப்ப ஜீவன் லாப்ல 16க்கு 10, 21க்கு 15, 25க்கு 16 இந்த 3 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிசி ஆர்டருக்கு நீங்க ஏபி கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் பிரீமியம் கட்டிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் ஒர்க் ஆகும். 15 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா 21க்கு 15னா 15 வருஷம் வரை தான் கொடுப்பான். மீதம் இருக்கக்கூடிய 6 வருஷத்துக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தாவோ ஆக்சிடென்ட்ல ஆகினாவோ எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது. இதுதான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் உடைய பெனிஃபிட். மேக்சிமம் ஒரு பாலிசியில அவருக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் மேக்சிமம் கொடுக்கலாம். மேக்சிமம் அவரு கவர் வந்து
சீசிங் ஏஜ் வந்து 70 வயது வரையும் தான் கொடுக்க முடியும். இதுதான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். அடுத்ததாக ஆக்சிடென்டல் அண்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், அதாவது ஏடிடிபி ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு குறைந்தபட்ச நுழைவு வயது 18 வயது முடிஞ்சிருக்கணும். மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 65 வயசு. முதல்ல 59 வயதாக இருந்தது. இதுல ஜீவன் டாப்ல மேக்சிமம் 59. பேசிக் பிளான்ல எந்த வயசு வரையும் நம்ம பாலிசி ஏஜ் அட் என்ட்ரி ஆகுதோ அதே மாதிரி இதுலயும் எடுத்துக்கலாம். பட் மினிமம் ஏஜ் அட் என்ட்ரிங்கிறது 18 வயது ஆனா மட்டும்தான் ஏபிஓ ஏடிடிபிஓ கொடுக்க முடியும். இதுல பீம ஜோதியில 60 வயசு ஆச்சு. அப்ப வந்து அந்த பீம ஜோதிக்கு வந்து 60 வயசு கொடுக்க போறப்ப ஏடிடிபியோடைய அப்ளிகபிள் அதில் வந்துச்சு. இப்ப ஜீவன் உற்சவ்ல நம்ம பாலிசி எடுக்கிறதே 65 வயசு வரையும் நம்ம என்ட்ரி ஆகிறப்ப ஏடிடிபியோடைய பாலிசியை எடுத்துக்கொள்ளலாம். இதுல பாருங்க, மினிமம் சம்மசூட் எவ்வளவுனா 10,000 ரூபாய் இருந்தா போதும். இதுக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000, 10,000, 15,000, 20,000, 25,000 மல்டிபிள்ஸ் ஆஃப் தான் எடுக்க முடியும். 11,000, 12,000, 13,000 1000 மடங்குகள் எடுக்க முடியாது. 5,000 மடங்குகளாக மட்டுமே இதுல வந்து ஆக்சிடென்டல் டெத் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்ல இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுல என்ன அப்படின்னா ஈக்குவல் டு சம்மசூட் தான் கொடுக்க முடியும். இப்ப நம்ம 10 வருஷம் 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். ஏபியில வந்து அதிகபட்சம் 3 டைம்ஸ் 30 லட்சம் வரையும் கொடுக்கலாம். ஆனா இதுல ஈக்குவல் டு சம்மசூட் தான் கொடுக்க முடியும். இதுதான் ஏடிடிபியுடைய பெனிஃபிட். இதுலயும் ஏடிடிபி ரேட்டரை எப்ப வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாலிசி எடுக்கும் போதுதான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்ப வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஆட் பண்றதுக்கான கண்டிஷன் என்னன்னா, மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் பிபிடி பிரீமியம் செலுத்தும் காலம் 5 வருடம் இருக்கணும் அப்படிங்கிறதான். ஏபிக்கும் ஏடிடிபிக்கும் எப்ப வேணாலும் ரைடரை ஆட் பண்ணலாம். பட் மினிமம் 5 வருடங்கள் பிரீமியம் செலுத்தணும். வெயிட் பண்ண அந்த அவுட்ஸ்டாண்டிங் டியூ இருக்கணும். இதுதான் முக்கியம். ஏடிடிபி அப்ளிகபிள் அப் டு டேர்ம் வரையும். டேர்ம்னா இப்ப ஜீவன் லேப்ல 16க்கு 10, 21க்கு 15, 25க்கு 16 இதை எடுத்தோம் அப்படின்னா ஏபியில அந்த பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு மட்டும்தான் அலௌட் ஆகும். இன்கேஸ் ஏடிடிபியில் எடுத்தீங்கன்னா அந்த 16க்கு 10னா மீதம் இருக்கக்கூடிய 6 வருஷம் பணம் கட்டாம இருக்கீங்க இல்லையா, அந்த டயத்திலையும் ஏடிடிபி அப்ளிகபிள் ஆகும். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், மேக்சிமம் சீசிங் ஏஜ் வந்து 70 வயசு. ஏபிக்கும் அதேதான், இதுக்கும் அதேதான். மேக்சிமம் கவர் வந்து ஏபிக்கு 1 கோடி, ஏபியும் ஏடிடிபியும் சேர்த்து மேக்சிமம் 1 கோடி தான் நம்ம இந்த ஏபிக்கு ஏடிடிபிக்கு கொடுக்க முடியும். இதுல மிகப்பெரிய பலம் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா, இந்த ஏடிடிபி அப்ளிகபிள் அப் டு டேர்முக்கு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டேர்முக்கு காரணம், டேர்ம் வந்து ஏடிடிபி என்னென்ன பிளானுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிபிடி கம்மியா இருக்கு இல்லையா, லக்ஷயா 25க்கு 22 அந்த 3 வருஷம் தான் இருக்கு. ஸோ அந்த டயத்துல கஸ்டமருடைய ஹெல்த்தை பார்க்கணும், கஸ்டமருடைய என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்க்கணும். இன்கேஸ் ஆஃப் ஜீவன் லக்ஷயா பாலிசியில வந்து நான் ஒரு பாலிசி போட்டேன், 49 வயசு போட்டேன். அவர் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் அதிகமாக வேணும், டேம் அசூரன்ஸ் பண்ணாவே கேட்குறாரு. ஸோ அப்போ இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி போட்டு டேம்ரேட்டர் கொடுத்தேன். டேம்ரேட்டர் கொடுக்க போறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்துருச்சு. பார்ட்டி ஸ்பெஷல் ரிப்போர்ட் போடுறதுக்கு யோசிச்சோம். அப்ப நான் என்ன பண்ணேன், 5 லட்சம் ரூபாய்க்கு சமோசம் கொடுத்துட்டு 15 லட்சம் ரூபாய்க்கு ஏபியை கொடுத்தேன். 3 வருஷம் தான். இப்ப 49 அப்படி கால்குலேட் பண்ண போறப்ப அந்த பார்டர்ல நம்ம 65 வயசு வரை ஏதாவது கவரேஜஸ் வரும். அப்ப அவருக்கு 63 வயசுக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு, அவர் வந்து ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு அது பிரோஜனம் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்தேன். பட் என்னை பொறுத்த வரையும் அந்த இதுவே வந்து சின்ன வயசா இருக்கிறவங்களுக்கும் அப்படின்னா இந்த பிபிடியோட இருக்கக்கூடிய காலம், டேர்முக்கும் பிபிடிக்கு வித்தியாசம் இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஏடிடிபி போடுறதுதான் பெனிஃபிட். இன்னொன்று, ஜீவன் உமங்கும் ஜீவன் உச்சவடையும் இந்த 2 பிளான்லையும் உங்களுக்கு என்ன முக்கியமான கண்டிஷன்னா, ஜீவன் லேப்ல ஜீவன் உமங்குல 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் டேம் இருக்கு. ஸோ நீங்க பிரீமியம் கட்டுறது எல்லாமே பிபிடி டேம்ல கட்டிருக்கீங்க. ஆனா
ஜீவன் உமங்குல மெச்சூரிட்டி ஏஜ் அதாவது டேர்முங்கிறது 100 வயசு வரை. இன்கேஸ் ஆஃப் எனக்கு வயசு 40, 15 வருஷம் பாலிசி போடுறேன், 55 வருஷத்துல நான் பணம்லாம் கட்டி முடிச்சிருவேன். சர்வைவல் பெனிஃபிட் 56வது வயசுல வாங்கிட்டே இருப்பேன். ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் எனக்கு 100 வயசு வரையும் கவரேஜ் ஆகிட்டே இருக்கும். அதாவது 100 வயசுனா டேர்ம் மேக்ஸிமமே சீசிங் ஏஜ் வந்து 70 தான். பட் ஆனா 100 வயசு வரையும் அந்த டேர்ம் இருக்கிறதுனால பிபி டேர்ம் கவரேஜஸ் வந்து 100 வயசு வரை இருக்கும். ஆனா மேக்சிமம் உங்களுக்கு அந்த சீசிங் ஆகக்கூடிய ஏஜ் வந்து 70 வயது வரையும் இருக்கும். அதனால ஜீவன் உமங் பாலிசி எடுத்தாலும் அதை யூஸ் பண்ணுவோம். ஜீவன் உச்சவளையும் 100 வயசுக்கு மேல இருக்கிறப்ப மேக்சிமம் நம்ம கொடுக்கறது 70 வயசு வரை தான் சீசிங் கொடுப்போம். அதனால உமங் உச்சம் இதுக்கெல்லாம் வந்து பேசிக் சப்போஸ் 3 மடங்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு கொடுத்து விட வேண்டாம். அதனால நீங்க எல்லாரும் மிச்சம் உமங் கொடுக்கறதெல்லாம் ஏடிடிபி கொடுங்க. ஏபி எது எதுக்கு கொடுக்கலாம்னா என்னை பொறுத்த வரையும் என்டோமெண்ட் கொடுங்க, ஜீவன் ஆனந்தம் கொடுங்க, மைக்ரோ பட்ஜெட் கொடுங்க. மிற்ற பிளான்ல எல்லாம் அதே மாதிரி யூலிப் பிளான் இருக்கு இல்லையா, யூலிப், எஸ்ஐபி, இண்டெக்ஸ் பிளஸ் அண்டு என்டோமெண்ட் பிளஸ் இந்த 3 பிளான்லையும் டேர்ம் 10 வருஷம்னா 10 வருஷம் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது மாதிரி டயத்துல வந்து ஏபி கொடுக்கறது உத்தமம் அப்படிங்கிறதான். என்ன கேட்பாங்கன்னா ஏடிடிபி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்துட்டா மட்டும்தான் ஏபியில பணம் கொடுப்பாங்க. ஆனா ஏடிடிபியில டிசபிலிட்டி ஆனாலும் கொடுப்பாங்க. இந்த டிசபிலிட்டி எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி 6 வகையான இருக்கு. இந்த 6 அது இல்லாம 2 கண்டிஷன் சேர்த்து இருக்கு. அது வந்து சொல்றேன். ஒண்ணு, இந்த 6 கண்டிஷன்ல என்னன்னா ஒரு தனி நபரால தன்னைத்தானே ப்ரெஸ் பண்ண முடியாது, டாய்லெட்டிங் போக முடியாது, பாத்தி குளிக்க முடியாது, தன்னைத்தானாலேயே ட்ரெஸ் மாத்திக்க முடியாது, தன்னுடைய உணவை தானே சாப்பிட்டுக்க முடியாது, சரியான சமாதானத்துல மொபிலிட்டி சமாதானத்துல என்னால நடக்க முடியாது. இந்த 6 விஷயங்களில் 4 விஷயங்கள் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதை கொடுத்து டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் சாங்ஷன் ஆயிருச்சுன்னா அவரு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா பிரீமியம் கட்டுறதுல இருந்து பெனிஃபிட் வந்து பிரீமியம் கட்டுறதுல இருந்து விலக்காயிடும். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்வு காலத்துக்காக ஏபி சம்மசூல் இருக்கு இல்லையா, 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபா போட்டிருப்பான். அந்த தொகையிலிருந்து 120 மாசத்துக்கு அவருடைய வாழ்வு காலத்துக்காக 120 மாசத்துக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதாவது உதாரணமா சொன்னோம்னா 1 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 833 ரூபா 33 பைசா வந்து அவருடைய வாழ்வு காலத்துக்கு கொடுப்பாங்க. இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி கொடுக்குறது இந்த ஏடிடிபி ரைடர்ல இந்த கண்டிஷனுக்கு அப்ளை ஆயிருந்தாருன்னா அவருக்கு மாசம் 8,330 ரூபா அவருடைய வங்கி கணக்குல சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து பிரீமியம் செலுத்துவதிலிருந்து விலக்கு இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஏடிடிபியுடைய சாராம்சம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா குறிச்சு வச்சுக்கோங்க, நான் செகண்ட் செஷன்ல சொல்றேன். எனி கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா கார்த்தி? ஓகே, நெக்ஸ்ட் பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் ரைடர். பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் ரைடர் எதற்காக கொடுக்கறதுன்னா allowed under a proposal policy where in the life is minor age up to age 17 years nearest birthday at the time of opting this rider. அதாவது பாலிசி குழந்தையுடைய 0 வயதுல இருந்து 30 நாள்ல இருந்து 17 வயசு 11 மாசம் 29 நாள் வரையும் இது வந்து நியரஸ்ட் பர்த்டே அப்படின்னு பார்ப்பாங்க. லாஸ்ட் பர்த்டே கிடையாது, த நியரஸ்ட் பர்த்டே அப்படித்தான் பார்ப்பாங்க. ஸோ 17 வயசு 11 மாசம் 29 நாள் வரையும் இந்த பிரீமியம் பெனிஃபிட் ரைடரை எடுத்து கொள்ளலாம். இந்த பாலிசி மைனர்ல இருந்தாங்களா, ஏன்னா ஏபி வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்க முடியும். அதனால பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் வந்து கொடுக்கறதுக்கு மைனர் பாலிசிகளுக்கு தான் கொடுக்க முடியும்.
அதை யாரெல்லாம் கொடுக்கலாம்னா ப்ரொபோசர். மைனரா இருந்தால் லைஃப் அசூர்டு எல்ஏன்னு போடுவோம். ப்ரொபோஸ் பண்றது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம். இந்த 3 பேர் தான் இருக்க முடியும். வேற யாராவது கொடுக்க முடியுமா அப்படின்னா, அப்பா அம்மா யாரும் இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ், யாருமே இல்லைன்னா அவங்களுடைய லீகல் கேர்ல யாராவது கொடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஸோ பிரீமியம் முடிச்சுட்டு நான் அடுத்து ஒரு லிங்க் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அனுப்புறேன். டெர்மினேட்டர் மட்டும் தனியா பார்த்துக்கலாம். இதுக்கு மினிமம் ஏஜ் என்ட்ரினா 18 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கணும். ஒரு ப்ரொபோசருக்கு 18 வயசு நிறைவு செஞ்சிருக்கணும். மேக்சிமம் 55 வயசுக்குள்ள அவருக்கு எடுக்க முடியும். மினிமம் சம்பளம் எவ்வளவு எடுக்கலாம்னா, குழந்தைக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நம்ம பாலிசி போடுறோமோ அந்த ஈக்குவல் டு பேசிக் சம்மர் எடுத்துக்கலாம். மேக்சிமமும் பேசிக் சம்மர் தான் எடுக்க முடியும். பிரீமியம் ஏபி ஏடிடிபி மாதிரி பாலிசி எடுக்கிறப்பயே எடுக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. எப்ப வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ண போறப்ப பிரீமியம் செலுத்தும் காலம் அவுட்ஸ்டாண்டிங் 5 வருடம் கண்டிப்பா இருக்கணும். ஏபிக்கு ஏடிடிபிக்கு என்ன கண்டிஷனோ அதே மாதிரிதான் இதுக்கும் இருக்கு. பிரீமியம் வேரியபிள் பெனிஃபிட் அப்ளிகபிள் அப் டு லைஃப் அசூர்ட். குழந்தைக்கு 25 வயசு வரையில் நம்ம பிரீமியம் வேரியபிள் பெனிஃபிட்டை அப்ளை பண்ணி கொள்ளலாம். மேக்சிமம் இந்த இதுலயும் ப்ரொபோசருடைய வயசு இருக்கு இல்லையா, பாலிசி அந்த 70 வயசு வரைக்கும் தான். ஏபி ஏடிடிபி என்ன கண்டிஷனோ இந்த பிரீமியம் பெனிஃபிட்டுக்கு 70 வயதுக்குள்ளேயே அந்த ப்ரொபோசருக்கு கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அப்ப மேக்சிமம் 25 வயசுன்னு நம்ம சொல்றோம். பாலிசிதாரருடைய அந்த ப்ரொபோசருடைய வயசு குழந்தைகளுடைய வயசு 18, அந்த 25 வருஷம் வரை இருக்கு இல்லையா, அப்ப அவருடைய அந்த ப்ரொபோசருடைய வயது 70 வயதுக்கு மேல போயிருச்சுன்னா பிரீமியம் வேரியபிள் பெனிஃபிட்டை அவர் கட்டுவதற்கான பெனிஃபிட்டை இழந்துருவார். அந்த தகுதி கிடையாது. அப்படிங்கிறதான் இந்த பிரீமியம் பெனிஃபிட்டுடைய பெனிஃபிட் கண்டிஷனே இருக்கு. இதுல யார் யார் கொடுக்கலாம்னா, ப்ரொபோசர் ஃபாதர் கொடுக்கலாம், ப்ரொபோசர் மதரா இருக்கலாம், ப்ரொபோசர் கிராண்ட் ஃபாதர்ஸா இருக்கலாம். 3 பேர் இருக்கலாம்னு போட்டிருக்கேன். ப்ரொபோசர் ஃபாதரா இருந்தாருன்னா அவருக்கு நான் மெடிக்கல் ஜென்ரல்ல வர்றாரா, ஜென்ரல்ல வந்தாருன்னா கண்டிப்பா மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல் வந்தாருன்னா அந்த கண்டிஷனுக்குள்ள வந்தாருன்னா ஸ்பெஷல் நான் மெடிக்கல் அண்ட் ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல் வர்றப்ப மெடிக்கல் தேவையில்லாம கண்டி போடலாம். ஆனா பிரீமியம் பெனிஃபிட் எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபாதருக்கு உண்டு. மதர் அம்மா ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா அவங்க கேட்டகரி 3 லேடியா இருந்தாங்கன்னா, கூலி வேலை பார்க்கறாங்களா இருந்தா, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அவங்களுக்கு பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்க முடியாது. கேட்டகரி 1 and 2 தான் கொடுக்க முடியும். 1 and 2னா அவருடைய வருமானம் எலிஜிபிலிட்டி ஐடி ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும் முடியும். சுய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஐடியில காமிச்சிருந்தா மட்டும்தான் வரும். இந்த கேட்டகரி 1 and 2 லேடிக்கு மட்டும்தான் லேடிஸ் கொடுக்க முடியும். கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் கொடுக்க முடியாது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொபோசருடைய பாட்டி தாத்தா பாட்டி யாருக்கும் ப்ரொபோசர் ஆகிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்பா அம்மாட்ட ஒரு கண்டிஷன் வாங்கணும். என்னுடைய குழந்தைக்கு இந்த பாலிசி எடுக்கிறாங்க அதுல எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ பாலிசி எடுப்பதற்கு எங்க 2 பேர்த்துக்கும் எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு ஒரு என்ஓசி சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க ப்ரொபோசராகவே வர முடியும். ஸோ ப்ரொபோசரா மட்டும் வரலாம். ஆனா அவங்களுக்கு பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கங்க. பிரீமியம் பெனிஃபிட்ல இப்ப நீங்க அப்பாவை நான் பாலிசி எடுக்க போறப்ப ஒரு மைனர் லைஃப் பாலிசிக்கு அப்பா பாலிசியில ப்ரொபோஸ் பண்றாரு அப்படின்னா அப்பா இருக்கிற வரையும் அவரு தான் ப்ரொபோசரா இருப்பாரு. இன்கேஸ் அப்ப அவர் பிரீமியம் பெனிஃபிட் எடுக்காம பாலிசி போட்டாரு, இன்கேஸா பாலிசிதாரர் அந்த ப்ரொபோசர் இறந்து போயிட்டாருன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நம்ம ப்ரொபோசல் ஃபார்ம் எப்படி பாலிசி புதுசா எடுக்கிறோமோ அது மாதிரி கொடுக்குற மாதிரி அம்மாவுக்கு கொடுக்கலாம். அம்மாவுக்கு கொடுக்கலாம். ஆனா அடிஷனல் அதாவது அது என்ன சொல்றது, ஒரிஜினலா ப்ரொபோசரா எடுக்கிறப்பயே பிரீமியம் பெனிஃபிட் எடுத்தோம்னா மட்டும்தான் பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்க முடியும். ஃபாதர் இறந்த பின்னாடி பிரீமியம் பெனிஃபிட் எடுக்காம ஃபாதர் இறந்துட்டாரு, திருப்பி பிரீமியம் கட்டுறதுக்கு அந்த குழந்தைக்கு அம்மா கட்டுறாங்கன்னா அவங்க ப்ரொபோசரா வரலாம். ஆனா அவங்களுக்கு பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதை நீங்க நினைவில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது பிரீமியம் பெனிஃபிட்டோட கண்டிஷன். பிரீமியம் பெனிஃபிட் எவ்வளவு கொடுக்கலாம்னா குழந்தைக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரண்டோட இன்சூரன்ஸ் இல்லாம பிரீமியம் பெனிஃபிட் வித்தவுட் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.
பேரண்ட் இன்சூரன்ஸ் இதுல வந்து பிரீமியம் பெனிஃபிட்டை காட்டிலும் குழந்தைக்கு பாலிசி கொடுக்குறப்ப பேரண்ட் இன்சூரன்ஸ் மேட்சிங் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மேட்சிங் இன்சூரன்ஸ் 25 லட்சம் ரூபா வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வித்தவுட் பிடபிள்யூல. 50 லட்சம் ரூபா வரையும் பிரீமியம் பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபா வரையும் பேரண்டோட மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லாம நம்ம கொடுக்கலாம். ஆனா 50 லட்சம் ரூபாய்க்கு மேல குழந்தைக்கு நீங்க பாலிசி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பேரண்டோடைய இன்சூரன்ஸ் வேணும், மேட்சிங் இன்சூரன்ஸ் வேணும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த 2 பேர்த்துக்கு சேர்த்து வரக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து 50,000 ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கேஸ்ல என்னால எனக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஒய்ஃபுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்கேஸ் ஆஃப் கேட்டகரி 3 லேடியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஆனா அதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து பிஎம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி எஸ்டிஎம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சென்ட்ரல் ஆஃபீஸ் போய் இல்ல டிவிஷனல் ஆஃபீஸோடைய எம்பி மேனேஜரோ இல்ல வெளியில யாரோ உங்களுக்கு பண்றதுனாலும் பண்ணலாம். ஸோ அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் இந்த கண்டிஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்சிமம் பாலிசிதாரருக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம போய் பாலிசி கேட்கறப்ப எமோஷனல் டச்சா தான் நம்ம போய் பாலிசி கேட்போம். யாருக்கிட்ட? பாலிசிதார்கிட்ட எமோஷனலா தான் கேட்போம். யாரு கேட்போம்? குழந்தைகளுடைய படிப்புக்கு கொடுங்கன்னு சொல்லி குழந்தைய வச்சு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? என் பேர்ல வேணாம்ப்பா, குழந்தைய பேர்ல பாலிசி போடுங்கப்பா அப்படின்னு சொல்ல போறப்ப முதல்ல அவங்களுக்கு பாலிசி இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்துங்க. முதல்ல அவங்களுக்கு பாலிசி இல்லைன்னா அவங்களுக்கு பாலிசியை கொடுங்க. இன்கேஸ் ஆஃப் அவங்களுக்கு பாலிசி கொடுக்க முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, சுகர், பிரஷர், ஆஞ்சியோ, ஏதாவது ஸ்டெண்ட் வச்சிருக்காங்க, இல்ல சர்ஜரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு இருந்தா மட்டும் குழந்தைகளுக்கு கொடுங்க. இன்னொரு பெரிய விஷயம், பேரண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு போடணும்னு நினைச்சா முதல்ல அவங்களுக்கு வந்து ஜீவன் லட்சியாவை ப்ரொமோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம இப்படி கஸ்டமர் கேட்க போறப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா, குழந்தைகளை நம்பி நம்ம இல்ல, நம்மளை நம்பித்தான் குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால முதல்ல நமக்கு இன்சூரன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு போட்டுக்கலாங்கிற விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு வந்து பிரீமியம் பெனிஃபிட்டோட மைனர் சைல்டு சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிக்கலுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு பிடபிள்யூடி இல்லாம நான் கொடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சு தயவு செய்து யாரும் கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனிதனுடைய ஆயுள் காலமோ நேரமோ எந்த நேரத்துல எது நடக்குன்னே தெரியாது. அதனால மைனர் லைஃப் பாலிசி கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் அவங்களுக்கு பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் கொடுங்க. இன்னொரு பெரிய விஷயம், குழந்தையுடைய 25 வயசு வரையும் அந்த பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் அப்ளிகபிள் ஆகும். ஒரு குழந்தைக்கு 0 வயசுல பாலிசி போடுறாரு, குழந்தைக்கு வந்து 0 வயசுல பாலிசி போட்டு 30 வருஷம் ஒரு டேம் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜீவன் 30 வருஷம் லாங் டேம் போடுறாருன்னா அவர் பாலிசி பிரீமியம் பெனிஃபிட் எடுத்திருக்காரு அப்படின்னு 25 வருஷம் வரையும் தான் அவருக்கு பிரீமியம் பெனிஃபிட் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு மேல 26வது சொல்றது பிரீமியம் இன்கேஸ் ஆஃப் அதுக்குள்ள ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பணம் வந்து கட்ட முடியாது. அதனால 26 வயசுக்கு பின்னாடி குழந்தைதான் அந்த பிரீமியத்தை செலுத்தணும். இதுதான் இந்த பிரீமியம் பெனிஃபிட்டோடைய கண்டிஷன். வேற எதுவும் இருந்துச்சுன்னா யோசிச்சு வைங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி நான் உங்களுக்கு டேர்ம் ரேட்ல அனுப்புறேன். டவுட் இருக்கா? ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு, 2 மினிட்ஸ் இருக்கு. நான் இன்னொரு லிங்க் மட்டும் அனுப்புறேன். டெர்மினேட்டர் மட்டும் இருக்கும், வந்து நீங்க சொல்லுங்க. அது டவுட் வந்து இப்ப ஏபி எடுத்திருக்கோம். இப்ப ரீசன்ட் பாலிசின்னு வச்சுங்களேன். ஆமா, அந்த முடிச்சிடுறேன். இல்ல 1 மினிட்ல முடிஞ்சிடும். நான் நெக்ஸ்ட் செஷன் மெசேஜ் அனுப்பி விடுறேன். நான் இப்ப நீங்க அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கோங்க. டெர்மினேட்டர் முடிச்சுட்டு மொத்தமா ஒரே மாதிரி வச்சுருவோம். ஓகேவா? ஓகே.
டவுட் இருந்தா குறிச்சு வைங்க, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்.